ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பலன்கள். ஓகே. 2026 புத்தாண்டு பலன்கள் பார்க்க போறோம். நம்ம நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் போடுங்க, முன்னாடியே போடுங்க. ஏன்னா இந்த வருஷம் தான் கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. வருங்காலமாச்சு நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் கேட்டிருந்தோம். ஸோ அதுக்கான பலன்கள் வந்து நீங்க தீர்க்கமாக கொடுக்க ஆரம்பிங்க. ஓகே. இப்போ என்னன்னா மேச ராசி முதன்மையா இருக்கக்கூடிய மேச ராசி பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ஐயா. மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு கேட்கறதுக்கு முன்னாடி மேச ராசியோட தன்மைகள் எப்படி இருப்பாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மேஷ ராசி தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட காலப்புருஷ தத்துவம் 12 ராசிகளில் முதல் ராசியாக வருகிறது. எப்போ வந்து சூரியன் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடம்தான் வந்து மேஷ ராசியோட ஆரம்ப பகுதியாக இருக்கிறார். அதிலிருந்து அடுத்த 30 டிகிரியை வந்து நம்ம மேஷ ராசின்னு சொல்கிறோம். அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிபதி. இப்போது ஒரு கிரகமும் 2 ராசிக்கு அதிபதியாக சில வருது இல்லைங்களா? அதில் வந்து மேஷத்துக்கும் விருட்சத்துக்கும் அதிபதியாக வருவது செவ்வாய். ஸோ செவ்வாய்ங்கிற கிரகமே பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற ஒரு தீயை போல எரியக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உள்ள நம்ம பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ அந்த கிரகம்தான் மேஷ ராசியை ஆளுகிறது அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் தெய்வம்சம் அருளிய இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அருளிய முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ள மேஷராசி எப்படி இருக்குன்னா, செவ்வாயின் குணத்துள்ள ஒரு நபராக அந்த மேஷராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. ராசினா என்ன? நீங்கள் பிறக்கிறப்போ சந்திரன் வந்து அந்த மேஷத்துக்குள்ளே இருந்தது. அந்த 30 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஜாதகர் தான் வந்து மேஷராசிக்காரர்கள். சந்திரன் அவருக்கு அங்கே இருக்கும் பொழுது நம்ம மேஷராசிக்காரன் சொல்கிறோம். முதல் நட்சத்திரமாகிய அஸ்வினி நட்சத்திரம், அடுத்த நட்சத்திரமாகிய பரணி நட்சத்திரம், அடுத்த வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரோட முதல் பாதம், இந்த 9 பாதங்கள் 2.25 நட்சத்திரம் அடங்கியது தான் மேஷராசி. சிறப்பு. சரி, அந்த மேஷராசியில சந்திரன் இருக்கிறப்ப பிறந்தவங்க மேஷராசிக்காரர்களாகி தானுங்கிற உணர்வு அதிகமா இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். தனக்கு அப்புறம்தான் அடுத்தவங்களுக்குங்கிறதுல சங்கோஜப்படாமல் இருப்பார்கள். அதுல வந்து சொல்றக்கோ அதை காட்டிக்கிறக்கோ அவங்களுக்கு வெக்கமோ பயமோ மேற்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அதுதான் இயல்பு, இதுதானே உலக இயல்பு. நம்ம வயிற்றுக்கு போட்டதுக்கு அப்புறம் தானே அடுத்தவங்க வயிற்றை பற்றி யோசிக்க முடியும். நான் உயிரோடு இருந்தால் தானே உன்னை நான் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கக்கூடிய நபர்கள், ஈகோ இருக்கக்கூடியவர்கள், தைரியம் இருக்கக்கூடியவர்கள், வயசு வித்தியாசம் பார்க்காமல் உண்மைனா அதே குரு பார்வையில் இருக்கும் பொழுது யதார்த்தமா பேசக்கூடிய, பயமே இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டரை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நபர் வந்து மேஷராசிக்காரர்கள் பிறப்பாங்க. சிறப்புங்க ஐயா. ஐயா, இப்போ கோச்சார ரீதியா, அதாவது சனி, குரு, ராகு, கேது ஓகே எப்படி அசைன் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்போ நம்ம ஆண்டு பலன் பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகங்கள் நம்ம பார்க்கணும். ஆண்டு கிரகம்னா என்ன? வருஷத்துக்கு ஒரு தடவை, அது 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய, பயிற்சி பெறக்கூடிய கிரகங்கள் தான் ஆண்டு கிரகம்னு சொல்றோம். அதுல முதல் படியாக சனி. சனி தான் 2.5 வருடங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுவதற்கு, ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போவதற்கு எடுத்துக்கிறார். அதுல பாருங்க, 2026 ஸ்டார்டிங்லேயே இந்த புத்தாண்டு ஸ்டார்ட் ஆகிறப்பவே வந்து விரய சனியில தான், 7 நாட் சனியில முதல் 2.5 வருடம் விரய சனின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த விரய சனியில தான் மேஷராசிக்காரர்கள் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா சனி 12ஆம் இடத்துல தான் நீடிச்சிருக்க போகிறார். ஆண்டு முழுவதும் விரய சனி தான் இருக்க போகுது. அந்த விரய சனி என்ன பண்ணும் அப்படின்னா, விரயங்களை கொடுக்கும். அது சுப விரயமா தேவையற்ற விரயமாங்கிறது நமக்கு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்திகளே முடிவு செய்யும். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கணும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், நிறைய டிராவலிங் கொடுக்கக்கூடிய அழைப்புகள், வேலைகள், அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போகக்கூடியது, ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுறது, அது நம்ம தசாபுக்திகள் அடிப்படையில் அது எது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் செலவுகள், சுப செலவுகள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வீடு, இடம், வண்டி, வாகனம் செலவு பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சனி 12ஆம் இடத்துல விரய சனியாக போகும்பொழுது கொடுப்பாரு. சிறப்புங்க. அதே மாதிரி குருவோட பற்றி சொல்லுங்க. குரு பாருங்க, என்ன சனி கொடுக்குறாரோ அதை வந்து ஓரளவுக்கு யோகத்தை கொடுத்துக்கிற அளவுக்கு குரு இருக்கிறார். ஸோ குரு பாருங்க 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாக்கியஸ்தானத்துக்கு இதுவரை இருந்து 2024 26 ஏப்ரல் முடிஞ்சதுக்கு அப்புறம் முதல் ஆஃப்க்கு அப்புறம் அவரு 4ஆம் இடத்துக்கு போறாரு. ஸோ 3ஆம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தையே பார்த்து முதல் 4 மாசம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வருமானம் இருந்தால் தானே செலவு பண்ண முடியும். அப்போ சனி கொடுக்குற செலவு எங்கிருந்து கொடுக்குறது? அது குரு உச்சமாகிறாரு இல்லைங்களா? குரு வந்து ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்தில் ஆகிற குரு பெயர்ச்சி 4ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று தொழில் ஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 10ஆம் வீட்டை பார்க்கிறார், சனியை பார்க்கிறார். ஸோ இது என்ன ஒரு முதல் 4 மாசம் வந்து ஓரளவுக்கு சுமாரான பலன்கள், விரயங்கள் அதிகமாக இருக்கும், கொஞ்சம் செலவுகள் கட்டுக்கடங்கி போகும். மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷனில் கொஞ்சம் மிஸ் ஆகிற வாய்ப்புகள் உண்டு.
ஆனால் 2026 ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன். ஏன்னா குருங்கிறவர் மிகவும் முக்கியமான கிரகம் யார் மேஷராசிக்கு. அது மிகப்பெரிய சுபர்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே சமயத்தில் அது நன்மையை பயக்கக்கூடிய ராஜயோகாதிபதியாக வரார் யாருக்கு, மேஷராசி. அது 4ஆம் இடத்துல உச்சம் பெறுது. உச்சம் பெறுகிறது என்னங்க, அதிகமான வலிமை பெற்று முக்கியமான பாவமாகிய 8, 10, 12 பார்ப்பது தொழில் விருத்தி, ஸ்டேட்டஸில் உயர்வு. இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, அதெல்லாம் அந்த டைமில் தான் கிடைக்கும். தொழிலில் வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு, சுமாராக இருக்கிறவங்களாம் தொழிலில் போய் ஜெயிக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க வேலையை விட்டு தொழிலுக்கு வர்றது, வேலையில் முன்னேற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது. வெளிநாடு ஐடி துறையில் இருக்கிறவங்க ப்ரொமோஷன் வாங்கி வெளிநாடு போய் ஆன்சைட்டில் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறது. ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு நல்ல காசு. இது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு வந்து மே மாதத்தில் ஆகக்கூடிய குரு பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கு. அது மூலமாக இன்னுமே அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. வர லாபத்தை வந்து இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய வாழ்க்கை வசதிகளை இன்னுமே மேம்படுத்திக் கொள்வார்கள். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் இந்த மேசராசிக்கு கோச்சார் ரீதியாக எந்த மாதிரி பலன்கள் தராது? கண்டிப்பா செப்டம்பர் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துலையும் கேது வந்து 5ஆம் இடத்துலையும் இருக்கிறார். ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபங்கள், என்னதான் ஒரு பக்கம் சனி ஒரு விரயத்தை கொடுத்துட்டு இருந்தாலும் குரு வந்து ஓரளவுக்கு யோகஸ்தானத்தை பார்த்து 7ஆம் வீட்டை பார்த்து திருமண விஷயங்கள், ஃபேமிலி விஷயங்கள், நண்பர்கள் விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் விஷயங்கள், ஓரளவுக்கு வாழ்வாதாரம்லாம் ஓரளவுக்கு நல்லா வச்சிருந்தாலும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய லாகு திடீர் சில பண வரவுகள், வரவேண்டிய பணம் வருகிறது, போன 2 வருஷமா நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்த பணம் வர்றது, அது மாதிரி சில எல்லாம் கொடுக்கும். இதே செப்டம்பர் 2026க்கு அப்புறம் குரு 4 மாசமா குரு நல்ல பலன்களை கொடுத்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ராகு பயிற்சி நடக்குது. ராகு எங்க போறார், 10ஆம் இடத்துக்கு போறார், குருவால் பார்க்கப்படுகிறார். அதே சமயத்தில் கேது குருவோட சேர்ந்து கேதுவும் பயிற்சி ஆகிறார், ராகு கேது பயிற்சி. ஸோ அது எப்படி இருக்கும்னா நல்ல ஒரு தொழில் முனைப்பு, டெவலப்மெண்ட்டு, வெளிநாடு மூலமாக நல்ல ஒரு அந்நியர் மூலமாக டெவலப்மெண்ட்டு, ஒரு நம்ம போகாத டெரிட்டரிக்குள்ள அடுத்த லெவல் டெரிட்டரிக்குள்ள போய் நம்ம கொஞ்சம் ஜெயிக்கிறது, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அபிவிருத்தி ஆகுறது, தெரியாத ஏரியாக்களை போய் நம்ம இன்னுமே நம்மளுடைய விஷயத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, அந்நிய தொடர்பு மூலமாக ஜெயிக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் திடீர் லாபங்கள் வருவது, ஷேர் மார்க்கெட், இந்த கோல்டு சில்வர் எல்லாம் பயங்கர பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் பயங்கரமாக போகுது. அதுலெல்லாம் இவங்களாம் வந்து மேஷராசிக்காரர்கள் நல்ல லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவர்களாக மேஷராசிக்காரர்கள் இந்த ராகு 10ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதனாலையும், கேது குருவோட சேர்ந்து கேல யோகம் என்று கோடீஸ்வர யோகம் பெறுவதனாலையும் அற்புதமான பலன்கள். குறிப்பாக சொல்லணும்னா இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 மேஷராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்திருக்கிறது. சிறப்புங்க ஐயா. இந்த காலகட்டத்தில் 2026 அந்த வருஷ காலகட்டத்தில் சுபகாரியங்கள்லாம் கைகூடுமா? கண்டிப்பா. இப்ப பாருங்க, முதல் 4 மாசம் 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற திருமணஸ்தானத்தை குரு பார்க்கிறார். இப்போ அதிவக்ரமாக கடகத்துக்கு வந்தாலும் டிசம்பர் முதல் வாரத்திலேயே அது வந்து 2025 அவர் 3ஆம் இடத்துக்கு போய் 7ஆம் இடத்தை பார்க்க போறார். ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 4 மாசமும் 3ஆம் இடத்திலிருந்து திருமணஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 7ஆம் வீட்டை பார்க்கிறார். ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள். இதுவரை திருமண தடைகள் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க தசாபுக்திகள் சப்போர்ட் ஆகும் பட்சத்தில் அருமையான ஒரு திருமணம், அதே சமயத்தில் காதல் கை கூடுறது, ஒரு தொழிலில் வந்து பார்ட்னர்ஷிப் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கிறது, அதே மாதிரி குழந்தை பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது. ஏன்னா பாகிஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு இல்லையா. ஸோ அது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு முதல் 4 மாசத்துல இருந்து அடுத்து நான் முதலே சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூனு, பிஸ்னஸ்ஸு, வேலை, தொழில், அதுலாம் டெவலப்மெண்ட் கொடுப்பார். முதல் 4 மாசம் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கும் திருமண தடைகள் நீங்குவதற்கும் அற்புதமான ஒரு காலமாக இருக்கு. கடந்த காலத்தில் தேவையற்ற கடன் வாங்கி சிக்கிட்டேன், இப்போ கிரெடிட் கொஞ்சம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, அதெல்லாம் இந்த காலத்தில் அடைக்க முடியுமா? கண்டிப்பாக. இப்போ பாருங்க, விரயசனி நடந்து கொண்டு இருக்கிறதுங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ விரயங்கள் வந்து ஒரு பக்கம் போயிட்டே தான் இருக்கும், ஒரு பக்கம் வருமானம் வந்துட்டே தான் இருக்கும். அந்த விரயங்கள் வந்து எதிர்காலத்துக்கு ஒரு ஈல்டு, எளியாதவர்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குற மாதிரியோ, அந்த பணம் திரும்பி ரெட்டிப்பாக வர மாதிரியோ ஒரு விரயங்கள் செய்தால் பரவாயில்லை. நீங்கள் இல்லை ஒரு பணம் வந்துட்டு இருக்கே அப்படிங்கிறதுக்காக தேவையற்ற செலவுகள், வசதியை வந்து தேவையில்லாமல் ஒரு அதிகமான லக்ஸுரிக்காகவும் ஒரு லோன் போட்டு இஎம்ஐ போட்டு நம்ம வாங்குறது, அது மாதிரிலாம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விரயசேனி என்ன பண்ண வைக்கும்னா, சம்பாரிச்சிக்கலாம், அடைச்சிக்கலாம், 1 மாதத்தில் அடைச்சிடலாம், 24 மாதம் தானே கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி உணர்வை கொடுத்து நிறைய நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பார். அதில் வந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயசனி முடியறதுக்குள்ளே அது போதும்னு முடிக்கிறதுக்குள்ளே
நம்மளுடைய வருமானமே கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரியும், கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் நம்மளுடைய வருமானம் வட்டி கட்டுறதுக்கும் தேவையற்ற செலவுக்குமே போகிற மாதிரி அமைப்புகள் உண்டு. அதனால மேஷராசிக்காரர்கள் கொஞ்சம் தேவையற்ற விஷயத்துல வந்து தேவையில்லாத விஷயத்த வாங்குறது, ஆசைப்பட்டு வாங்குறது, அதுக்கப்புறம் கடன்பட்டு அதனால அவதிப்படுறதை தவிர்க்கணும். ஸோ எது முக்கியமோ அதுக்கு மட்டும் செலவு பண்றது நல்லது. சிறப்புங்கய்யா. ஏன் இந்த 2026ல இந்த விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாதுன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? அதான் அதிக செலவுகள், விரயங்கள், கடன் வாங்கி ஒரு பொருளை வாங்குறது, ஒரு 5% கட்டிட்டு 95% லோன் கட்டுறது, அதெல்லாம் பண்ணாமல் ஒரு 60-70% உங்களுக்கு பணம் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பொருளை வாங்குவது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க போகணும். நம்ம கடன் படக்கூடாது, அது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய அலைச்சல்கள் இருக்கும். டிராவலிங் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். தேவையற்ற ஒரு சில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கிறது, கையில் இருக்கிற விஷயத்தை கொஞ்சம் இழந்துடுறது, கேர்லெஸ்னால நம்ம ஃபோனை விட்டுட்டேன், பர்ஸை விட்டுட்டேன், இம்பார்ட்டன்ட் இது வித்துட்டேங்கிற மாதிரி அந்த விரய சனி ஆகிய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக அது மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 போகும்பொழுது குரு வந்து பார்த்தீங்கன்னா சனியை பார்க்குறார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஸோ முதல் 4 மாதம் 5 மாதம் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே எச்சரிக்கையாக இருந்துட்டு அடுத்த செகண்ட் ஹாஃபில் தான் அந்த மாதிரி முயற்சிகள், நீங்கள் ஏதோ ஒரு புதுசுமாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எதாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026 பண்ணிக்கிறது நல்லது. சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த ராசிகளை பற்றி பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம்.